Hello friends, welcome to Mirthu Ari Creation. Free professional online Ari course இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ப்ரோ லெவல்ல இருக்க கிளாஸ் தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் பேசிக்ல எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ப்ரோ லெவல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நெட் கிளாத் ஃபிக்ஸிங். நெட் கிளாத் ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வராங்க. அதனால நெட் கிளாத் ஃபிக்ஸிங் வந்து எப்படி கரெக்டாக பண்ணணும், எந்த நெட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த நெட் கிளாத் வந்து ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நெட் கிளாத் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாவே அந்த கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்படி வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து டபுளாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து போட் நெக்கில் வந்து நம்ம சின்னதாக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு நெக் வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த நெக்கில் வந்து எப்படி நம்ம வந்து நெட் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே நெட் கிளாத்தை வந்து வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நெட் கிளாத் வந்து லைட்டாக வந்து கைப்பட்டுச்சுனாவே சுருக்கமாக வந்துடும். அதனால் கரெக்டாக வந்து 4 பக்கமும் கொஞ்சம் கூட வந்து சுருக்கம் இல்லாத அளவுக்கு அதை வச்சுட்டு இது மாதிரி சேஃப்டி பின் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பின் வந்து பால் பின்ஸ் வந்து நான் கிட்டில் கொடுத்துருப்பேன். ட்ரேசிங் கிளாஸில் வந்து கிட் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் வந்து பால் பின் இருக்கும். அதே மாதிரி வந்து சாரீ ப்ரிப்பீட்டிங்க்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பால் பின் கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குண்டூசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குண்டூசி வந்து நம்மளுக்கு வந்து ஹெட் இல்லாதனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பால் பின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து அந்த நெட்டை வந்து ஒரு இடத்துல கூட சுருக்கம் இல்லாத அளவுக்கு வச்சு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி நீங்கள் வந்து அதை வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நெட் கிளாத்தை வந்து கரெக்டாக அந்த கிளாத் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இது மாதிரி வந்து நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. 4 சைடும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எட்ஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துலலாம் ஒரு 2 பின் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா லாக் போட்டு கொஞ்சம் கூட இந்த இது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கூட நகராத அளவுக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜரி த்ரெட் அப்படி இல்லைனா சில்க் த்ரெட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். உங்களோட கஸ்டமர் வந்து என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டில் இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். நெட் கிளாத் அப்படின்ற போது ஒரு டபுள் கிளாத் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். குட்டி குட்டியாக ஏற்கனவே வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறது என்ன பண்ணுவோம்னா பெருசாக போடுவோம். நீங்கள் பெருசாக போடக்கூடாது. ஏன்னா வந்து நடுவில் கேப் இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ஓரளவு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை சின்னதாக போட முடியுமோ அந்த அளவுக்கு அதை சின்னதாக போடணும். பொறுமையாக போடணும். ஏன்னா 2 கிளாத் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். நெட் கிளாத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும். இதே வந்து நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் சில டவுட் வரும். அது பார்த்திங்கன்னா என்ன டவுட்னா நெட் கிளாத்தை வந்து சிங்கிளாக போடணுமா இல்லை டபுளாக போடணுமா அப்படின்ற டவுட் வரும். நெட் கிளாத்தை வந்து கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன மாதிரி டிசைன் கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். அந்த கிளாத்தில் வந்து அதிகமான ஒர்க் வருது அப்படின்ற போது நீங்கள் அதை டபுள் லேயராக போடுங்க. டபுள் லேயராக போட்டாலும் அதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் வைப்பேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். அதே வந்து சிங்கிள் லேயராக போட போகிறோம் அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி போடுங்க. ஆனால் வந்து நீங்கள் போடுற செயின் ஸ்டிச் வந்து சின்னதாக இருக்கணும். பெருசாக போடக்கூடாது. சின்னதாக போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நெட் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டிச் வந்து வந்துடும். இதை நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து எண்ணாட் போடாமல் அப்படியே வந்து செயினில் வந்து டபுள் செயின் வித் ஜிக்ஜாக் போடுவோம் பார்த்திங்களா. நீங்கள் ஜரி த்ரெட்லேயே வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு கூட இது மாதிரி ஜிக்ஜாக் போடலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் செயின் வித் ஜிக்ஜாக் கூட நீங்கள் போடலாம். மோஸ்ட்லி வந்து செயின் ஸ்டிச் போட்டு இது மாதிரி ஜிக்ஜாக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கட் ஒர்க் செய்யறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக சின்னதாக செயின் ஸ்டிச் இருக்கணும். அதே மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச்சும் சின்னதாக இருக்கணும். பெருசாக வந்துச்சு அப்படின்றபோது அந்த ஜிக்ஜாக் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. இது மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. 2 சைடும் வந்து நல்லா வந்து லாக் போட்டு ஜிக்ஜாக்கை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இந்த ஒர்க் வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெட் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 5 நெக் டைப் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். 5 நெக் டைப் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளவுஸில் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி வந்து ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வராது. ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணிகிட்டே வாங்க.
பாருங்கள் ஜிக்ஜாக் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த ஒர்க் வந்து நல்லா வந்து ஒரு நெக் பேட்டர்ன் வந்து ஒரு கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து அது ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இது மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எட்ஜ் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணாட் போடணும். எண்ணாட் வந்து நல்லா கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. கட் ஆகாத மாதிரி பார்த்து எண்ணாட்டை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுடணும். இப்போ பாருங்கள் எண்ணாட் போட்டுட்டேன். த்ரெட் கட்டர் இது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சீம் ரிப்பர் இருக்குது பார்த்தீங்களா? நூல் பிரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பால் பெயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். குண்டூசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வந்து நம்ம வச்சுருக்க கட்டர் அப்படி இல்லைன்னா சீம் ரிப்பர் இருக்குல்ல, அதை வச்சு நூல் பிரிக்கிற கருவி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பொறுமையாக, ரொம்ப வந்து ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, பொறுமையாக இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இடத்தையும் இது மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி பொறுமையாக பண்ணணும். ரொம்ப பண்ணிங்கனாலும் கட் ஆயிரும். உள்ளே இருக்க நம்ம த்ரெட் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த இடம் கட் பண்ணக்கூடாது. அதனால் பொறுமையாக பண்ணணும். ஃபுல்லாக சுற்றி இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்க நெட் கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன்னு. ஒரு எட்ஜாக வந்து கட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் ஓரளவு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த எட்ஜ் மேலே இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துட்டோம். மேலே இருக்கிறது இது மாதிரி பொறுமையாக அந்த கூர்மையான இடம் இருக்குது பார்த்திங்களா? அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் கொஞ்சம் தள்ளியே வந்து அதை வந்து எடுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து நெட் கிளாத்தில் இருக்க எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ இதை திருப்ப போகிறோம். எதுக்கு திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கீழே இருக்க அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா? அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி நீடியில் எடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்துட்டு அந்த நெட்டில் வந்து அந்த கிளாத் படுதா, அந்த நீடில் வந்து படுதா அப்படின்றத பார்த்துட்டு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ இதே மாதிரி பொறுமையாக செய்யணும். ஃபாஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா நீங்கள் நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சது வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். பொறுமையாக ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து 2 இடத்துல தள்ளி கொஞ்சம் தள்ளியே வந்து கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிட்ட கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வந்து பொறுமையாக கட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஜிக்ஜாக் போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறதுலாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம். கீழே கை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த எக்ஸஸாக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நெட்டில் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம பீட் ஒர்க் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் தோணுதோ ஸ்டோன் ஒர்க் கூட நீங்கள் வந்து இது பக்கத்தில் செய்யலாம். பீட் ஒர்க் வந்து இப்போ நான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே வந்து கட் பீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சுகர் பீட், நீங்கள் கட் பீட் கூட வந்து ஒர்க் பண்ணலாம். நான் வந்து சுகர் பீட் லோடிங் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸாக இருக்க அந்த கட் பண்ணியிருக்க த்ரெட் வந்து அந்த துணியாக இருக்கட்டும், அந்த த்ரெட்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் வந்து செய்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பீட் ஒர்க்கை வந்து நம்ம எப்போவுமே எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி எண்ணாட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸுன்ட்டு. கீழே கை வச்சா அந்த நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு தெரியணும். இதே வந்து டபுள் கிளாத் கேட்குறாங்க அப்படின்ற போது நல்லா ஹெவி ஒர்க் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் டபுள் கிளாத் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் லாஸ்ட்டில் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் இருக்குது. அது என்னன்றது நான் லைவ் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 இமேஜுமே 2 ப்ளவுஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சாம்பிளுக்கு. இது 2மே நெட்வொர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து ஒர்க் செய்யலாம். அந்த அவுட்லைன் வந்து நீங்கள் வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கட்டான பீட் ஒர்க் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டியூப் பீட் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி சில்க் த்ரெட் கூட இன்னொரு லைன் நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஒரு டிசைனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நெக் டிசைனை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு 5 நெக் டிசைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது குரூப்பில் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.